வசனத்தை பார்த்து வருகிறோம். இதுல இருந்து அநேக சத்தியங்களை நம்ம கற்றுக் கொடுத்து வருகிறார். கடந்த வாரம் மத்திய 8ஆம் அதிகாரம் முதல் 18 வசனங்களை 17 வசனங்களை பார்த்தோம். இந்த வாரம் மத்திய 18ஆம் அதிகாரம் 8வது அதிகாரம் 18 இருந்து 34 வசனங்கள், 12வது பக்கம், புதிய ஏற்பாட்டால 12வது பக்கம், மத்திய 8ஆம் அதிகாரம். 8ஆம் அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை மத்தியை விளக்கப்படுத்துகிறார். மெசியாவாகிய கிறிஸ்து எவ்வளவு வல்லமை மிக்க ராஜா, அவர் எவ்வளவு தூரம் மனித நோய்களை சுகப்படுத்துகிறவர், மனித இக்கட்டை நீக்கிறவர், மரண படுக்கையிலிருந்து மனிதனுக்கு ஜீவனை தருகிறவர், தேவ கோபத்தை சாபத்தை நீக்கக்கூடிய குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை தருகிறவர், தாழ்மையான விசுவாசத்தை பலப்படுத்துகிறவர், ஆறுதலற்றவர்களுக்கு திக்கற்றவர்களுக்கும் பலனையும் கிருபைகளையும் தருகிறவர், தமது பரந்த இரக்கத்தினால பொதுவான கிருபையினால தம்மை தேடி வருகிற எல்லாருக்கும் சுகத்தையும் ஆறுதலையும் தருகிறவர் என்கிற காரியத்தை பார்த்தோம். இதெல்லாம் அவருடைய பாடுகளை, சிலுவை மரணத்தை எவ்வளவு தூரம் பிரதானப்படுத்துகிறது, அவருடைய ரட்சிப்பின் பணி எவ்வளவு மகத்துவமானதுன்றதை மத்தையும் சொல்றார். தொடர்ந்து இந்த 18 34 வசனத்திலையும் இந்த ராஜாவினுடைய வல்லமை, யூதர்களுக்கு அவர் தெளிவா சொல்றாரு, உனக்கு அனுப்பப்பட்ட இந்த மேசியா, இந்த ராஜா மகா உன்னதமான, அவர் தேவனுக்கு இணையானவர் என்கிற வல்லமை கொண்டவர், தேவனை போன்றவர் என்பதை 18 34 அவர் சொல்றாரு. முதலாவது 18 22 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதுல இருந்து முதல் காரியத்தை பார்க்கிறோம். 3 காரியங்களை தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். 18 22 பின்பு அவர் திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். அப்பொழுது வேதப்பாரகன் ஒருவன் வந்து, போதகரை, எங்கே போனாலும் உங்களை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்றார். அவருடைய சீசர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். 8ஆம் அதிகாரத்திலிருந்து அவருடைய வல்லமை, அவருடைய கீர்த்தி பிரபலமாகிறது. அவர் குஷ்டரோகியை சுகப்படுத்துறார், கப்பர்நகூம்ல இருக்கிற எல்லாரும் கூடுறாங்க, நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுகமாக, கலிலேயா முழுவதும் அநேக ஜனங்கள் கூடி வர்றாங்க. சீமோனுடைய மாமியை சுகப்படுத்துறார். அந்த பட்டணம் முழுவதுமாக திரளான ஜனங்கள் எப்பக்கத்திலும் இருந்து அவரை தேடி வராங்க பார்க்கிறோம். அவர் புகழ் கூடுது, கூட்டம் அதிகமாகுது, அநேகர் வேதனை நீங்கி சுகமாகிறது தான் அவர் நம்ம பார்க்கிறோம். அப்பதான் அதான் சொல்லுது, அஸ்தமனம் பான போது விசுவாசப்படுத்திருந்த அநேகரை கொண்டு வந்தார்கள். அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் அவர் சுத்தமாக்கினார். இப்ப 18 சொல்லுது, திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். இயேசு மக்கள் கூட்டத்தினால் ஈர்க்கப்பட்டவர் அல்ல, இயேசு மக்களுடைய புகழ்ச்சியை விரும்புகிறவர் அல்ல, இயேசு பிரம்மாண்டத்தின் மூலமாக ஈர்க்கப்படுகிற தேவன் என்பது அந்த வசனம் பிரதானமாக சொல்லுது. ஒரு திரள் கூட்டம் வர்றாங்க, அவங்க எல்லாரையும் தமக்கு அடிமையாக்கி அவர் ராஜாவாக்கலாம், நான் உங்களுக்கு எல்லாருக்கும் விடுதலை கொடுக்குறேன், நீங்க எல்லாரும் என்ன சேவிங்கன்னு சொல்லி ரோம சாம்ராஜ்யத்துக்கு எதிராக அவர் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம், சுகபோகமாக செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு மனுஷன் இந்த படைபலத்தை நோக்கி தான் விடுறான். எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த தொண்டர் கூட்டத்தை அதிகரிக்கிறாங்க. மக்கள் அதிகமாக இருந்தால் அதிகாரம் கிடைச்சிடும், அதிகாரம் அதிகமாக இருந்தால் வல்லமையுள்ள மனிதனாக. இதுதான் இந்த உலக ஸ்ட்ராட்டஜி. ஒரு ராஜா அவன் வெற்றியுள்ள ராஜாவா நிலைத்திருக்கும்னு சொன்னால் அவனுடைய படையை அதிகரிச்சுட்டே இருப்பான், அதிகமான இராணுவங்களை பண்ணுவான். இன்னைக்கு உலகத்தையே நீங்கள் பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட அதிக இராணுவம் இருக்குதோ அவன் தான் வல்லரசு, யார்கிட்ட அதிக படைபலம் இருக்குதோ அவன் தான் பெரிய ஒரு ராஜா. ஆயுதங்களும் மனிதர்களும் அதிகமாக இருக்கிறவங்க தான் அதிகாரத்துக்கு வருவாங்க. வரலாறு முழுவதும் ஆண்ட பேரரசுகள் எல்லாம் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டை ஏன் கைப்பற்றுறாங்க, ஏன் அநேக சாம்ராஜ்யங்கள் வரலாற்றில் உருவாச்சுன்னு சொன்னால், மக்கள் கூட்டம், மக்கள் படைபலம் அதிகரிக்கும் பொழுது வல்லமை அதிகாரம் உள்ள ராஜாவாக இருக்கலாம். ஆனால் இயேசு அப்படி கிடையாது. இயேசு மக்கள் கூட்டத்தை வைத்து கொண்டு ஆளுகை செய்கிற ஒரு ராஜா இல்லை. அவரை தேடி ஜனங்கள் வர்றாங்க, அவரை தேடி திரள் கூட்டம் ஒன்று கூடுது. அவர் ஸ்டாப் பண்றாரு, எல்லாரும் கூடி லட்சக்கணக்கான மக்கள் வர்றதை பார்த்து அவர் நிறுத்திட்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். மார்க்கில் பார்க்கும் பொழுது பேதுருவுடைய வீட்டில் எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. பேதுரு சொல்றான், எல்லாரும் உங்களை தேடிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவர் சொன்னாரு,
நான் மற்ற ஊர்களையும் போய் தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்கணும், அதுக்கு தான் நான் புறப்பட்டு வந்தேன். இப்போ அதுக்கு தான் அவர் போறார். அவர் கூட்டத்தை பார்த்து கவர்ச்சிக்கலை, பிரம்மாண்ட பார்த்து ஈர்க்கப்படலை, அவர் பிதாவினுடைய திட்டத்தை பார்த்து ஈர்க்கப்படலை. இந்த கூட்டம் போலியாங்கன்னு அவருக்கு தெரியும். இந்த கூட்டம் வெறுமனே சுயநலத்துக்காண்டி வந்த கூட்டம்னு அவருக்கு தெரியும். இந்த கூட்டம் வெறுமனே தேவனை தேடி வந்த கூட்டம் இல்லை, தங்க விருப்பங்களை ஆசையை நிறைவேற்றி வந்த கூட்டம் அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் நிறுத்துறார். அவர் புறாக்களை போல கபடற்றவரா, சர்ப்பங்களை போல வினா உள்ளவரா, ஞானம் உள்ளவரா இருக்கிறார். அவர் மனிதனுக்கு ஏற்ற போதகர் அல்ல, மனிதனை பிரியப்படுத்துகிற போதகர் அல்ல, மனிதனு ஆசை விரைப்பதற்கு போதகர் அல்ல. அவர் பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும். அந்த இடத்த விட்டு கடந்து போறார். அப்படி அவர் போகும் பொழுது அங்கு ஒருத்தன் வரான், 2 பேர் வர்றான். அதுல முதல்ல ஒரு வேத பாரகன் வரான். அந்த வேத பாரகன் யாரு? இந்த வேத பாரகன் நமக்கு தெரியும், சமுதாயத்துல ஒரு மதிப்பு மிக்க ஒரு பெரிய படிப்பாளி. வேதத்தினுடைய எல்லா நியாய பிரமாணத்தையும் கரைச்சி குடிச்சாங்க. பழைய ஏற்பாட்டினுடைய 39 புத்தகங்கள், யூதர்களுடைய பாரம்பரிய புத்தகங்கள், எல்லா சட்டத்திட்டங்களையும் அறிஞ்சவன், பெரிய ஞானி, புத்திசாலி, சமுதாயத்தில் மிக பிரதானமான இடத்துல மதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மனுஷன். அவன் அநேக பரிசேயர்கள், வேத பாரகர்கள் எல்லாம் அவர் எதுக்குறாங்க, அவருடைய ஊழியத்தை நிறுத்துறாங்க. இங்க ஒரு வேத பாரகன் வந்து, போதகரே நீர் எங்கே போனாலும் உண்மை பின்பற்றி வாழ்வேன், ஒரு சீசனா தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வதை பார்க்கிறோம். இப்ப அவன் என்ன சொல்றான்? முதல்ல போதகரைன்னு சொல்றான். ஏன் அப்படி சொல்றான்? இயேசுக்கு முன்னாடி 5-7 அதிகாரம் மலை பிரசங்கம் எல்லாமே செஞ்சிருக்கிறார். இப்போ இவனுக்கு வேதம் தெரியும், இவனுக்கு சத்தியம் தெரியும். இப்போ இயேசுவினுடைய பிரசங்கத்தை பார்க்குறான், இயேசுவினுடைய பிரசங்கத்தினுடைய மகிமையை பார்க்குறான், இயேசுவினுடைய பிரசங்கத்துல காணப்பட்ட அதிகாரமுள்ள அந்த வல்லமை அறிந்து, இந்த இயேசுவை போல நான் பிரசங்கம் பண்ணணும், இந்த இயேசுவை போல என்னுடைய பிரசங்கம், என்னுடைய உபதேசம் இருக்கணுன்ற ஒரு ஈர்ப்பு. அதெல்லாம் அவர் போதகரைன்னு சொல்றான். அவர் ஆண்டவரைன்னு சொல்லலை, அவரை தாவீதின் குமாரனை சொல்லலை, அவரை தேவகுமாரனைன்னு சொல்லலை, அவரை நல்ல ஒரு போதிக்கக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு போதகனை அவன் பார்த்து சொல்றான், நீர் எங்கே போனாலும் உண்மை பின்பற்றி வருவேன், இனிமேல் நீங்க தான் என்னுடைய வாழ்க்கை. பிரசங்கத்துடைய வல்லமையை பார்க்குறான், அவருடைய கரங்கள்ல இருந்து நோய்கள் சுகமாகிறத பார்க்குறான், குஷ்டரோகி சுகமாகறான், சீமோனுடைய மாமி சுகமாகறான், வேலைக்காரன் சுகமாகறான், விசுவாச பிடிச்சவங்க சுகமாகறாங்க. இதெல்லாம் பார்த்து ஈர்க்கப்படுகிறான். எவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான ஒரு புகழ்ல இயேசு இருக்கிறார், எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இயேசு இருக்கிறார், எவ்வளவு வல்லமை வெளிப்படுகிறது. இவர் தான் நம்முடைய தலைவர். இவரை பின்பற்றும் பொழுது இவரை போல பிரசங்கம் பண்ணலாம், இவரை பின்பற்றும் பொழுது இவ்வளோ போல அற்புதம் பண்ணலாம், இவரை பின்பற்றும் பொழுது இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நம்ம அதிபதி ஆகலாம். அதுதான் அவருடைய எண்ணம். இயேசுவை பின்பற்றும் பொழுது அந்த ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை கற்பனை பண்ணிட்டு வர்றான். இப்படி இவரை பின்பற்றுனா இவரை போல இவளுக்கு எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கலாம். அதனாலதான் இயேசு ரொம்ப சந்தோஷம், நீ என்னை பின்பற்றி வந்ததுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா வேத பாரகனும் எனக்கு எதிராக இருக்கும் பொழுது நீ வந்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவர் அந்த இருதயத்தையும் அவன் நோக்கத்தையும் ஆராய்ஞ்சனாலதான் ஆண்டவர் அங்க சொல்றாரு. அதுக்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு ஒரு தலை சாய்க்க இடமில்லை அவர் சொல்லணும். அவருடைய பதிலே சொல்லுது அவன் எதுக்காக வந்திருக்கிறான், அவனுடைய பதிலே சொல்லுது அவனை குறிச்சு அவர் எவ்வளவு ஞானமா அறிந்திருக்கிறார். முதல்ல இயேசு சும்மா வாய் அறிக்கையா தன் அறிக்கைகளை எல்லாரும் ஏற்றுக்கொள்வது, நீங்க தான் என் கடவுள், நீங்க தான் என் ஆண்டவர், உங்களுக்கு பிரியமா தான் நான் வாழ போறேன், உங்களை பின்பற்ற ரெடியா இருக்கிறேன் அப்படின்றவங்க உண்மையான கிறிஸ்தவர்களா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு அதை நிராகரிக்கிறார். இயேசு அவனுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பிரதானமாக என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, என்னைய பின்பற்றுனா ஒரு மேன்மைக்குரிய வாழ்வை நினைச்சு வராது, என்னைய பின்பற்றுனா நீ ஒரு நல்ல போதகனா ஒரு பிரசங்க வர உள்ளவனா ஆயிரம் நினைச்சு வராது, என்னைய பின்பற்றுனா ஒரு வல்லமையான மனுஷனா உருவாக நினைச்சு வராது, என்னைய பின்பற்றுனா மனித புகழ்ச்சி அதிகாரமும் கிடைக்கும் நினைச்சு வராது. இதெல்லாம் போலி. நீ பார்த்து வரக்கூடிய எல்லா காரியமும் வீணான ஒரு காரியம். நீ என்னைய பின்பற்றனா என்னுடைய வழி என்னன்னு முதல் தெரிஞ்சுக்க. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகள் உண்டு, என்னை பின்பற்றுவர்களுக்கு தலை சாய்க்க இடமில்லை நம்ம சொல்லலை.
என்னைய பின்பற்றினா நீ தூங்க முடியாது, இலைப்பட முடியாதுன்னு சொல்ல, எனக்கே தலை சாய்த்து அவர் தானே சொல்றாரு. நான் தலைவனா, நீ சீசனா என்னை பின்பற்றுகிறா இருந்தா முதல்ல எனக்கு என்ன நடைபெறுகிறதுன்னு தெரிஞ்சுக்க, நான் யாருன்னு தெரிஞ்சுக்க. இந்த உலகத்தில் அற்பமான படைப்புகள் எல்லாம் இலைப்பாறுதல் அடையும். ஒரு சாதாரண பறவையும் ஒரு காட்டில் இருக்கக்கூடிய நரியும் கூட தூங்குவதற்கான இலைப்பாறுதலுக்கான இடம் இருக்குது. ஆனால் மனுஷகுமாரனாகிய எனக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. இன்னும் என்ன சொல்றாரு? நான் தூங்காம இருக்கிறேன், எனக்கு தூக்கமே வர்றதில்லை, அப்படி அதை சொல்றாரு. அவர் தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லும் பொழுது அவருடைய இருதயபூர்வமான அர்ப்பணிப்பை சொல்றார். நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? பிதாவினுடைய திட்டத்தை நோக்கி வந்திருக்கிறேன். பாவிகளுக்கு ரட்சிப்பை கொண்டு வர வந்திருக்கிறேன். பாவத்துக்கான பரிகார பலியை செலுத்த வந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட மேன்மையான திட்டத்துல இந்த ராஜ்யத்தை, ஆவிக்குரிய ராஜ்யத்தை கட்டும்படியா நான் வந்திருக்கிறதுனால என் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் அல்ல, என் மனசு இந்த பாவிகளை மீட்கிற வர, இந்த பிதாவினுடைய மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிற வர என் ஆத்மால சஞ்சலத்தோடு பாடுகளோடு இளைப்பாறுதல் இல்லாம நெருக்கப்படுகிறேன், களைப்புள்ளவனா இருக்கிறேன், திகில் உள்ளவனா இருக்கிறேன், எல்லா எதிர்ப்புகளை இக்கட்டுகளையும் சுமந்து கொண்டவனாக நான் இருக்கிறேன்றதை அவருக்கு என்ன சொல்கிறார். அப்ப அவன் ஒரு பெருமையா, ஒரு ஆணவத்தோட மேன்மையான ஒரு வாழ்க்கை எதிர்பார்த்து வர்றான். ஏசு சொல்றாரு, எனக்கு முன்னாடி சிலுவை இருக்குதுன்றாரு, பாடுகிற நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சீசத்துவம் என்பது, இயேசுவுக்கு பின்பற்றுகிற சீசனா வாழ்றது என்பது வெறுமனை இயேசு கிட்ட கற்றுக்கொள்கிறதோ இயேசு பின்னாடி போறதோ இல்லை. சீசத்துவம் என்பது ஒரு முழுமையான வாழ்க்கை மாற்றம். உனக்கு தெரிஞ்சுக்காரு, ஏன் பின்னாடி வரதா இருந்தா என்னைய மாதிரி உனக்கும் தலை சாய்க்கு இந்த உலகத்தில் இடம் கிடையாது. என்னைய மாதிரி உனக்கும் பாடு உண்டு. இது புகழ் இல்லை, இது மனித புகழ் இல்லை, மனித அவமானத்தை நீ சந்திக்கணும். நீ வல்லமையான ஒரு மனுஷனா பெறப்போறதில்லை, நீ பலவீனமான ஒரு மனுஷனா உணரணும். இந்த உலகத்தினுடைய ஆதரவும் மேன்மைகளும் உனக்கு கிடைக்க போறாதில்லை. இந்த உலகத்துல உனக்கு அவமானமும் பாடுகளும் நிந்தைகளும் பாடுகளும் தான் உண்டுன்றதை மறந்துடாது. இதுதான் என் வழி. என் வழியில இந்த உலகத்துல எந்த விதமான ஆறுதலையும் சமாதானத்தையும் ஒரு பொழுதும் அடைய முடியாதுன்றதை அவர் சொல்றார். அப்ப நீங்க இயேசுவை பின்பற்று, உனக்கு மகிழ்ச்சி, இயேசுவை பின்பற்று, உனக்கு சமாதானம், இதுதான் இன்னைக்கு சபை சொல்லுது. இயேசுவை பின்பற்று, உன் கஷ்டம் போயிடும், உன் வழி போயிடும், உன் பிரச்சனை போயிடும். இப்ப இயேசு என்ன சொல்றாரு? என்ன பின்பற்றுன்னு சொன்னா உனக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. என்ன பின்பற்றுன்னு சொன்னா உனக்கான மகிழ்ச்சி, உனக்கான பாதுகாப்பு, உனக்கான புகழும் கிடைக்காது. இப்ப இது எப்படிதான்? நான் இயேசுவை பின்பற்றினா எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, இயேசுவை பின்பற்றினா ஒரு பெரிய மகிழ்ச்சி, இயேசுவை பின்பற்றினா ஒரு பெரிய புகழ் நினைச்சிட்டு வர்றான். இயேசு அது இல்லைன்றார். என்ன பின்பற்றினா தலை சாய்க்க இடம் இல்லைன்னு சொல்லும்போது உனக்கு பாதுகாப்பு இருக்காதுன்றார். இந்த உலகத்துல உனக்கு யாரும் பாதுகாப்பு கிடையாது, இந்த உலகத்துல உனக்கு யாரும் ஆறுதல் கிடையாது, இந்த உலகத்துல உனக்கு எங்கேயும் நிம்மதி கிடையாது. தலை சாய்க்க இடம் இல்லைன்னு சொல்லும்போது எந்த விதமான சந்தோஷமும் இல்லை. இந்த உலகத்திலிருந்து நிம்மதியான எந்த பூமியின் சந்தோஷங்களை நீ அனுபவிப்பதில்லை. தலை சாய்க்க இடம் இருக்காதுன்னு சொன்னா அவனுடைய சுய விருப்பங்கள் எது இருக்கக்கூடாது என்றார். உனக்குன்னு எந்த விதமான ஆசை விருப்பம் இல்லக்கூடாது என்றார். இயேசுவை பின்பற்றதுன்னு சொன்னா அவரை போல வலிகளையும் பாடுகளையும் சுமக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவரை போல, அதான் என்னை பின்பற்றுகிறவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றப்படுகிறார். கிறிஸ்துவ பின்பற்றுவது என்பது தியாகத்தோடு அர்ப்பணிப்போடு நாம் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை அவரிடத்திலிருந்து பிறந்தல்ல, அவருடைய வழிமுறைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது, அவருடைய கரத்தில் என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறது தான் சீசத்துவம். அதான் வேத பாருங்க சொல்றார். இது தயாரா இருக்கியா? என்னை பின்பற்ற ரெடி, ஆனால் எனக்கு தலை சாய்க்க இடம் இல்லை, பரவாயில்லையா? என்னை பின்பற்றினா உனக்கு அவமானம் தான் வரும், என்னை பின்பற்றினா உனக்கு பாடுகள் தான் உண்டு, எந்த பின்பற்றினா உனக்கு நெருக்கடி தான் உண்டு, வருத்தம் தான் உண்டு. இந்த உலகமும் மாம்சமும் பிசாசும் உன்னை உடைக்கும். அதுக்கு தயார்னா நீ வா. ஆடுகளை சுமக்கிறதுக்கு நீ வா. கஷ்டங்களை எதிர்கொள்வதற்கு வா. பலவீனப்பட்டு கிருபை அண்டிக்கொள்வதற்கு என்ன பின்பற்றுவா. அதுதான் அந்த வேத பாருங்க. பரவாயில்ல, தலை சாய்க்க இடம்லாம் பரவாயில்ல, அவ்வளோதான் பின்பற்றுவேன்னு சொன்னானா? பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, செத்தாலும் உங்க கூட தான் சொன்னானா? அந்த இடத்துல அதுக்கப்புறம் அவன் ஆளே காணும்.
அதுக்கப்புறம் எந்த பதிலும் இல்லை. அவன் ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்துட்டு தான் இயேசு ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாரு, அவரோட சேர்ந்தவனால பயணிக்க முடியாது. அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸ் இல்லை. இவரு கூட போனால் நமக்கு தலை சாய்க்க கூட பாதுகாப்பற்ற நிலைமை, இக்கட்டா, போராட்டமா, அவமானமா, நிந்தையா, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ விரும்பல. ரெண்டாவது ஒரு மனுஷன் வர்றான், அவருடைய சீசர் 21 சொல்லும், சீசர்களில் வேறொருவன் அவரை நோக்கி. வேத பாடகன் இல்லை, இயேசுடைய சீசர்கள்ல வேறொருவன். இந்த 12 பேருக்கு வெளியே இயேசு அநேக சீசர்களை வச்சிருந்தார். வேத நிறைய இடத்துல நமக்கு சொல்லும். இவன் இயேசுடைய ஊழிய நாட்கள்ல இருந்து கூட இருந்து அநேகர் உண்டு. ஒரு திரள் கூட்ட மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. அதுல சீசர்கள்னு ஒரு கணிசமான மக்கள் இயேசுவை பின்பற்றுகிறாங்க. இப்ப அதுல தொடர்ந்து இயேசு கூட இருந்து இயேசுவை பார்த்து, இயேசுடைய ஊழியத்தை பார்த்து, வாழ்க்கையை பார்த்து ஈர்க்கப்பட்டு இயேசுவை பின்பற்றுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன். இப்ப அவன் என்ன சொல்றான், இயேசு இப்படி சொன்ன உடனே இயேசு கூட்டத்தை நிராகரிச்சுட்டு போறாரு, இயேசு மகிமையை நிராகரிச்சுட்டு போறாரு, இயேசு தனிமையா வேற எதுக்கோ போறான்றதுனால அவன் இடங்கள் அடைகிறான். வேத பாரகம் பின்பற்றுவன்னு சொல்லும் பொழுது உனக்கு தலை சாய்க்க இடமில்லைன்னு சொன்ன உடனே இப்ப அந்த கூட்டத்துல உள்ள ஒருத்தன் சொல்றான், ஆண்டவரே, முன்பு நான் போய் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் சொல்றான். என்னது, எங்க அப்பா மரிச்சிட்டாரு, நான் போய் அடக்கம் பண்ண போறேன்னு சொல்லல. எங்க அப்பா மரண தருவாயில் இருக்கிறாரு, நோயாளியா இருக்கிறாரு, அதனால நான் அவரை போய் அடக்கம் பண்ண போறேன்னு அவன் சொல்றேன். அவங்க என்ன சொல்ல வரேன்னா, நான் முதல்ல என்னுடைய கடமைகளை நிறைவேற்றிட்டு அப்புறமா நான் வர்றேன். என் வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, ஒரு யூதனா எங்கள் அப்பாவுக்கு நான் செய்ய வேண்டிய பொதுவான கடமை இருக்குது. இந்த உலகத்தினுடைய கடமைகளை நிறைவேற்றி முடிச்சுட்டு எங்கள் அப்பா வயசாகி நோய்வாய்ப்பட்டு அவர் அடக்கம் பண்ணிட்டு அவருடைய சொத்தெல்லாம் நான் பெற்றுக்கொண்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சாதகமான சூழ்நிலை உண்டானதுக்கப்புறம் நான் வர்றேன். எனக்கு இருக்கக்கூடிய இந்த இக்கட்டுகள் மனவலிகள்லாம் சரியானதுக்கப்புறம் நான் பின்பற்றுகிறேன். என் பிரச்சனை போட்டும், அப்புறம் நான் உங்களை பின்பற்றுகிறேன். என் சூழ்நிலை மாறட்டும், அப்புறம் நான் உங்களை தேடி வர்றேன். நிறைய பேர் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறான். ஏன் சர்ச்சுக்கு வரல, ஏன் கடவுளை தேடலாம், எங்கெங்க எனக்கு இருக்கிற பிரச்சனை யாருக்குங்க இருக்குது, எனக்கு இருக்கிற வழி எங்கெங்க இருக்குது, இப்படி வச்சுக்கிட்டு நான் எப்படிங்க மனசு சமாதானமா இல்லை, அப்படி எப்படிங்க நான் சர்ச்சுக்கு போகிறது. பிரச்சனை இருக்கிறனால தான் நம்ம சர்ச்சுக்கு வர்றோம், இக்கட்டுகள் இருக்கிறனால தான் நம்ம சர்ச்சுக்கு வர்றோம். ஆடுகளோட கவலைகளோட இக்கட்டுகளோட தான் தேவன் அவருடைய சமூகத்தில் நம்ம அழைக்கிறாரே ஒழிய சமாதானமான நிலை உருவானதுக்கு அப்புறம் இவனுடைய புரிதல் அப்படிதான் இருக்கு. இயேசுவை பின்பற்றலாம், ஆனால் என்னுடைய கடமைகள்லாம் இருக்குது. இயேசுவை பின்பற்றலாம், ஆனால் நான் செய்ய வேண்டிய வேலைலாம் இருக்குது. இயேசுவை பின்பற்றலாம், ஆனால் இவ்வளோ பெரிய இக்கட்டுகள் தடைகள்லாம் எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது சாதகமான சூழ்நிலை உருவான பிறகு அல்ல, பிரச்சனைகளுக்கு தேவன் முடிவு கட்டியதுக்கு அப்புறம் அவரை பின்பற்றுவது அல்ல. என்னுடைய அடிப்படையான எல்லா கடமைகளையும் நிறைவேற்றி விட்டு வயசான காலத்துல இந்த கோயிலுக்கு போறது, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போற ஆட்கள்லாம் பாருங்க, 60 வயசு 70 வயசுக்கு மேலதான். வீட்டுல வேலையே இல்லாம சும்மா இருக்காதான் கோயில் வேலை போகும். வாலிப பருவத்துல மனுஷன் கடவுளை தேட மாட்டான், பலனும் ஞானம் இருக்கும்போது தேட மாட்டான். ஆண்டவர் சொல்றாரு, வாலிபத்துல உன் சிருஷ்டிகரன் என்னன்றார். முதன்மையான பிரதானமான வேலை எல்லா விதமான தடைகளையும் மீறி அவரை நோக்கி பார்த்து பின் செல்வதுதான் உண்மையான சீசத்துவம். அதான் அவனுக்கு சொல்றாரு. அதெல்லாம் சொல்றாருங்க, அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். உங்க அப்பாவை நீ அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்லலை. மரித்து போன உங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீ செய்யக்கூடாதுன்னு அவர் சொல்லலை. இப்போ அந்த எந்த சூழ்நிலை அதுதான் அவர் அங்க சொல்றாரு. நீ உங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை தான் செய்யணும்னு சொன்னா அந்த உலகத்துல யாருக்கு தான் செய்யலாம். உங்க அப்பாவை நீ தான் அடக்கம் பண்ணணும்னு எதுவும் சட்டம் இருக்குதா? நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் இந்த மாதிரி சட்டத்தை கொடுத்துருக்கிறாரா? நீ இல்லை, நாங்கள் வேற யாரோ, வேற உறவோ, வேற ஒரு பிள்ளையோ, வேற ஒரு யாரோ அடக்கம் பண்ண போறாங்க. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டோம், ஆவிக்குரிய ரீதியில மறிச்சு போனாங்க. இந்த உலக கடைகளை நிறைவேற்றுவதற்கு 1000 பேர் இருக்கிறான். இந்த உலக தேவையை நிறைவேற்றுவதற்கு தான் மனுஷன் ஓடிட்டு இருக்கிறான். இந்த உலகத்தான போல இது எல்லா சௌகரியங்களையும் தேடி ஓடணும்னு சொன்னா அதுக்கு நிறைய பேர் இருக்கிறான். அப்படிப்பட்டவனா இருந்து நீ என்ன ஒரு பொழுதும் பின்பற்ற முடியாது. நீ மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணப்பட்டோம்னு சொன்னா
ஆவிக்குரிய ரீதியில மறிச்சானே இந்த உலகத்துக்கான காரியங்களை செய்வான். நீ நித்திய ராஜ்யத்துக்குரியவனா, தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவனா, நீ என்னை பின்பற்றுவான்ற ஒரு விஷயத்தை அப்படின்னு சொல்றான். இப்ப எனக்கு ஒரு தடை இருக்குதுன்றான். நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதே. நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், இது ஒரு தேவை இருக்குதே. இயேசுவை பின்பற்ற ரெடியா இருக்கிறேன், ஆனா சூழ்நிலை சரியில்லையேன்றான். இயேசுங்க ஒரு பிரதானமா என்ன சொல்றாரு? நீ தடைகளை மீறி தொடர்ச்சியாக அவரை பின்பற்று. கிறிஸ்துவ சீசனா வாழ்வது என்பது சோதனையை கண்டு பின்வாங்குறதல்ல, பிரச்சனையை கண்டு சோர்ந்து போவதல்ல, காலத்துக்கும் சூழ்நிலைகளுக்கும் காத்திருப்பதல்ல. எல்லாம் சரியாகட்டும், எல்லாம் தீரட்டும், எல்லாம் மாறட்டும்ன்ற காத்திருக்கிறது அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது அவர் என்ன சொல், நீ என்னை இவ்வளவு காலம் பின்பற்றி வந்த மாதிரி தொடர்ச்சியா பின்பற்று. நீ என்ன விடாப்பிடியாக தீவிரமாக என்னை நோக்கி ஓடு. ஏன்னா அவர் ஓடுறாரு, அவர் பிதாவினுடைய திட்டத்தை தான் தீவிரமா நோக்கி ஓடிட்டு இருக்கிறார். அவருக்கு குடும்பம் இருக்குது, அவருக்கு தாயா இருக்கிறாங்க, அவருக்கு சகோதரர் இருக்கிறாங்க, அவருக்கு கடமைகள் இருக்குது. அதெல்லாம் அவர் செய்யாம இருந்தாரா? விசாரிக்காம இருந்தாரா? ஆண்டவர் அவன்கிட்ட ஒண்ணு சொல்றாரு, நீ இந்த உலகத்தை பிரதானமா தேர்ந்தெடுக்கன்னு சொன்னா நீ மரணத்தை தேர்ந்தெடுக்கிற. நீ என்னை பிரதானமாக தேர்ந்தெடுத்தா ஜீவனை தேர்ந்தெடுக்கிற. வாழ்க்கையில எதை தேர்ந்தெடுக்கப்படும்? வாழ்க்கையில எது பிரதானம்? அவனுடைய கடமைகளை செய்யவே கூடாதுன்னு சொல்லல. நீ செய்ய வேண்டிய முதலாவது கடமை தேவராஜ்யம். முதலாவது கடமை நீ அவரை தேடு, அவருடைய நோக்கத்தை பின்பற்று, அவருக்காக பாடுகளை சகித்து வாழ். தேவன் உனக்கு போதுமானவராக இருக்கிறவராக இருக்கிறார். ரைட். இப்ப இந்த 18-22 வசனங்கள்ல ஒரு முக்கியமான சத்தியத்தை நம்ம என்ன பார்க்கிறோம்? இந்த ராஜா அவருடைய வல்லமை, அவர் போலியானவர்களை நிராகரிக்கிற ராஜா, உண்மையானவர்களை மட்டுமே தன் ராஜ்யத்தில் வைத்து பயன்படுத்துகிற ராஜா. சும்மா எல்லாரும் கூட்டம் சேர்த்து ஆள் செய்கிற ஆள் கிடையாது, கூட்டத்தை சேர்த்து வெற்றி பெறுகிற ஆள் கிடையாது. கூட்டமே இல்லாம தனியாக தான் அவர் வெற்றி பெற்றார். அவர் ராஜ்யத்தை தனி ஒருவராக தான் கற்றார். அவர் ராஜ்யத்துல மந்திரி, சேனாதிபதி, சேவகன்லாம் எவனும் கிடையாது. அவர் மட்டுமே யுத்தத்தை நடத்துகிறார். அவர் மட்டுமே பிதாவினுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவராக இருக்கிறார். அவருடைய ஜனங்கள் அவருடைய கருவிகளாக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறார்கள். போலியானவன் அடையாளம் தாண்டார், போலியானவன் நிராகரிக்கிறவராக இருக்கிறார். இந்த 18-22 வசனம் நமக்கு ஒரு 5 அடிப்படையான காரியத்தை சொல்லும். முதல்ல, ஒரு உண்மையான சீசன் யார் அப்படின்னு சொன்னா, ஒரு உண்மையான சீசன் என்பவன் அவன் சுய மகிழ்ச்சியையும் சுய பாதுகாப்பையும் சுய மேன்மையும் தேடாதவன். சீசன் தனக்கான புகழையும் பாதுகாப்பையும் மகிழ்ச்சியும் தேடாதவன். இரண்டாவது, ஒரு உண்மையான சீசன் அவன் கிறிஸ்துவினுடைய பாடுகளையும் போராட்டங்களையும் இழப்பையும் நன்கு உணர்ந்தவன். இயேசுடைய பாட போராட்டத்தை உணர்ந்தவன். மூணாவது, ஒரு உண்மையான சீசன் அவன் இயேசுவை போல சிலுவையை சுமப்பவன். அவன் இயேசுவை போல இந்த உலகத்தை எதிர்த்து போராடுகிறவன். நாலாவது, ஒரு உண்மையான சீசன் அவன் சாதகமான சூழ்நிலைகளையும் நேரத்தையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவன் கிடையாது. சூழ்நிலை சரியாகவும் காத்திருக்கிறவன் கிடையாது. நேரத்துக்கும் காலத்தையும் பார்த்து கொண்டிருப்பவன் கிடையாது. அஞ்சாவது, உண்மையான சீசன் அவன் மரண பரியந்தம் போராடி கிறிஸ்துவினுடைய அழைப்பை நிறைவேற்றுபவன். மரண பரியந்தம் போராடி கிறிஸ்துவை அழைப்பை நிறைவேற்றுபவன். இதான் அந்த 4 வருஷத்துல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய. எப்படி இருக்குது உங்க வாழ்க்கை? இயேசுவை பின்பற்றுகிற சீசனாக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா, இயேசுடைய பிள்ளையா மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட நபர்னு சொன்னா, இந்த சுபாவங்கள் உங்களுக்கு இருக்குதா? எதுக்கு வரீங்க சர்ச்சுக்கு? எதுக்கு தேவை உங்களுக்கு இயேசு? இயேசுவுக்காக இழப்பதற்கு தயாரம் தான் வாங்க. இயேசுவுக்காக உங்களுடைய நோக்கத்தை சுத்தரிப்பதற்கு தயாரம் தான் வாங்க. இது யுத்த காலம். இராணுவ வீரனுக்கு சுய ஆசை, சுய திட்டங்கள் கூடாது. இராணுவ வீரனுக்கு நாட்டை காப்பாற்றுறது மட்டும்தான். நாட்டை காப்பாற்றுறதுக்கு உயிரை கொடுக்கறதுக்கு தான் இராணுவ வீரன் அமைக்கப்படுகிறான். பின்பற்றக்கூடிய சீசனுக்கு தான் சொல்றாரு, இது ஓ ராஜ்யம் இல்லை, இது ஓ சந்தோஷம் இல்லை, இது ஓ நிம்மதி கிடையாது. இது தேவனுக்காக நீ உன்னை இழந்து போராடுவார். என்ன பாடுபடுறீங்க? என்ன போராட்டம் இருக்குது? இந்த இயேசுவின் ராஜ்யத்துக்காக என்ன சிலுவையை சுமக்குறீங்க? எதை இழக்குறீங்க? என்ன செய்றீங்க? இயேசுக்காக எதுக்காக காத்திருக்கீங்க?
எதெல்லாம் உங்களுக்கு தடைக்கல்லா இருக்குது, எதெல்லாம் தடைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எதெல்லாம் காரணம் காட்டிட்டு இருக்கீங்க? உங்க வாழ்க்கை வளர்ச்சியை நோக்கி போகிறதா? உங்க வாழ்க்கை இயேசுவை பின்பற்றுகிறதா இருந்தா இயேசுவை போல தேவனுக்கும் அவருடைய திட்டத்துக்கும் மீட்புக்கும் முதன்மையான இடம் கொடுங்கன்னு யோசிக்கும். அதனாலதான் சபையில வந்த உடனே நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கறது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் இயேசுவை போல வாழ ஆசைப்படுறேன், நான் இயேசுக்கு பிரியமா இருக்கிறேன்னு சேர்க்கிறது. இயேசுவே நிராகரிக்கிறார். இயேசுவே ஆராய்ஞ்சு பாருண்டா. முதல் நீ யாருன்னு ஆராய்ஞ்சு பார். உன் வாழ்க்கையில என்னுடைய சீசனா இருப்பதுக்கான தகுதி என்னன்றதை பார். சீசனுக்காக நீ முதல் என்ன செய்யறன்றதை பார்த்துட்டு அப்புறமாவா வாழ்க்கையை தீர்மானம் பண்ணி முடிவெடுத்துட்டு நோக்கத்துக்கான இழைப்பையும் அர்ப்பணிப்பையும் செய்து காட்டிட்டு அப்புறமாக எனக்கான சீசனாவான் அழைப்பு கொடுக்குறார். இப்போ இவனும் அவரை பின்பற்ற, ஆமா ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே, உண்மை பின்பற்றுவதுதான் பிரதானம். இந்த உலக கடமைகளுடைய உலகத்தை விட நீங்க தான் பிரதானன்றத முடிவு. 2 பேரும் ஆளை காணும், 2 பேரும் ஓடி போயிட்டாங்க, 2 பேரும் அங்கல்ல. போலியான மக்களை அவர் ஒருபொழுதும் தன்னுடைய ராஜ்யத்தை சேர்ப்பதில்லை. அவர் உண்மையுள்ளவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அது 4 பேராக இருந்தாலும் பரவாயில்ல. லட்சக்கணக்கான பேர் வந்தான், 12 பேர் தான் சூஸ் பண்ணார். 12 பேர் போதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டார். 12 பேரை வச்சு நான் அந்த உலகத்தை அசப்பேன்னு அவர் முடிவு பண்ணிட்டார். சர்ச்சில் ஆள் இல்லையே, கூட்டம் இல்லையே, பெருசாகலையே, அவரே கூட்டத்தை சேர்க்கலையே, அவரே கூட்டத்தை பெருசாகலையே. நம்ம உண்மையா இருக்கணும்னு சொன்னா அவர் அவரது ராஜ்யத்தை கட்டுகிறவராக இருக்கிறார். இயேசு உண்மை தன்மையில அதை பார்க்கிறார். 2வது 23-27 இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையுள்ள அந்த ராஜரீகத்தை அவர் சொல்றார். வாசி 23-27. அவர் கடலில் ஏறினபோது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், அழிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளை, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். ரைட். சொல்லிட்டு அவர்களுக்கு போதனையை கொடுத்துட்டு அந்த மக்களை நிராகரிச்சுட்டு அவர் படகுல ஏறி அடுத்த கிராமத்துக்கு போறார். அடுத்த மக்களிடத்துல போய் தேவனுடைய ராஜ்யத்தை சொல்ல போறார். அவர் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். இந்த 12 பேர் அவருக்காக தங்களை இழப்பதற்கும், அந்த வேதப்பாரங்களை போல இல்லாம, இந்த போலியான சீசனை போல இல்லாம, எங்களுக்கு இயேசுதான் பிரதானம், எங்களுக்கு அவரை பின்பற்றுறதுதான் பிரதானம், எங்களுக்கு தனிப்பட்ட சந்தோஷமும் பாதுகாப்பும் தேவையில்லை, அவர் எங்க போறாரோ அங்க போவோம், அவர் எங்க பாடுபடுறாரோ அங்க பாடுபடுவோம், அவரோட சேர்ந்து மரிப்பதற்கும் ஆயத்தமானவர்கள் படகுல ஏறி போறாங்க. படகுல ஏறுறாங்க, அவரை பின்பற்றுகிறாங்க. பின்பற்றி போகும் பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாக பெருங்காற்று உண்டாயிற்று. இது கலிலேயா கடல். கலிலேயா கடல்ன்றது ஒரு பெரிய கடல், அது ஒரு சின்னோண்டு கடல் தான். கிட்டத்தட்ட ஒரு ஏரியை விட கொஞ்சம் தான் பெருசு. ஆனா அது மலைகளால சூழப்பட்ட கடல். இப்போ மலைகளால சூழப்பட்ட கடலா இருக்கிறனால அநேக இயற்கை சீற்றங்கள் இயல்பாகவே கலிலேயா கடலாம் நடக்கும். அங்க படகுல போகும்பொழுது சிறிய சிறிய படகுகள், சில நேரம் படகு முழுமையாக கவிழ்கிறதும், தண்ணி உயரத்துக்கு 10 அடிக்கு மேல படகு தூக்கி போடுறதெல்லாம் சர்வசாதாரணமா நடக்கும். இதெல்லாம் அந்த மீனவர்களுக்கு தெரியும். அப்படி அவங்க போகும் பொழுது ஒரு புயல் அடிக்குது. அங்க இருக்கக்கூடிய சீசர்கள் பெரும்பாலானவர்கள் மீனவர்கள். அவனுக்கு கடலையும் தெரியும், படகையும் தெரியும், சூழ்நிலையும் தெரியும். அவனுடைய சொந்த ஊரினுடைய கடல் தான் அது. இப்போ அங்க இயற்கைக்கு மாறாக புயல் அடிக்குது, காத்து அடிக்குது. அடிக்கக்கூடிய அந்த பெரும் புயல் படகை மூடத்தக்கதாக அடிக்குது. அவங்க தண்டு வலிக்கிறாங்க, நங்கூரம் போடுறாங்க, எல்லா ஒரு மீனவன் அந்த புயல் வந்து காப்பாற்றுறதுக்கு என்ன முயற்சி பண்ணுவானோ அதெல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் தோற்கப்படுது, அதெல்லாம் அவங்களை காப்பாற்றலை. கடல்ல பெருங்காற்று உண்டாகி அலைகள் அடித்து நிர்பந்தத்துக்குள்ளாக போகிறார். இயேசு தலை சாய்க்க இடமில்லைன்னு சொன்னதை இப்போ இங்க நிரூபிச்சு காட்டுறாரு. அவரை பின்பற்றினா என்ன நடக்கும்ன்றத அந்த சீசர்களுக்கு காட்டுறார்.
இயேசுவோட இருப்பதுனால வாழ்க்கை சௌகரியமா இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. இயேசு கூட இருக்கிறனால வாழ்க்கை நிம்மதியா போகணும். இயேசு கூட தான் இருக்கிறார். இயேசு கூட இருக்கும் பொழுது புயல் அடிக்குது. இயேசு கூட இருக்கும் பொழுது படகு மூழ்குதே. இயேசு கூட இருக்கும் பொழுது உயிர் பயம் வருகிறதே. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இயேசு இருக்கிறான்றதுக்கு அடையாளம் பிரச்சனை இல்லை கிடையாது. இயேசு இருக்கிறான்றதுக்கு அடையாளம் புயல் இருக்கிறதா. இயேசு இருக்கிறான்றதுக்கு அடையாளம் இக்கட்டுகளையும் நிர்பந்தமும் இருக்கிறது தான். இக்கட்டுகள் நிருபங்கள் மத்தியில அவரை பின்பற்றுகிறதா உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த முதல் விஷயம் என்ன சொல்றதுன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில கரையை கடக்கிற வரைக்கும் புயல்களும் அலைகளும் சீற்றங்களும் ஓயாது. இந்த உலகத்தை கடந்து நித்தியத்துக்கு போற வரைக்கும் புயல் அடிச்சுட்டு தான் இருக்க போகுது. எல்லா விதமான புயல்களையும் நம்ம சந்திக்க தான் போறோம். இயேசுவுக்கு பிரியமா வாழ முடியாதபடி பிசாசினுடைய அதிகாரம், இயேசுவுக்கு பிரியமா வாழ முடியாதபடி நம்முடைய சொந்த மாம்சம், இயேசுவுக்கு பிரியமா வாழப்பட முடியாத நமது குடும்பம், நமது சமுதாயம், எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் புயல்களுக்கும் நாம் போய் தான் ஆகணும். ஒரு அழகான அந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, அவரோடு திரையா இருந்தாங்கன்னு சொல்லுது. இப்பதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லைன்னு சொன்னாரு. இப்ப தலை சாய்ச்சி தூங்கிட்டு இருக்கிறார். இப்ப என்ன நடக்குதுங்க? என்ன பார்க்கிறோம்? அவர் நித்திரையா இருந்தார்னு சொன்னார். அவர் நித்திரையா இருந்தார்னு சொல்லும் பொழுது அவருடைய சரீர பலவீனத்தை சொல்லுது. அஸ் அ ஹியூமனா, ஒரு மனுஷனா அவருடைய களைப்பை சொல்லுது. அவர் சொல்றாரு, ஆவி உற்சாகம் உள்ளதான், மாம்சம் பலவீனம் உள்ளதுன்றார். இயேசு தலை சாய்க்க இடமில்லைன்னு சொல்லும் பொழுது சரீர தூக்கத்தை சொல்லல, அவர் ஆத்தும இளைப்பாறுதலற்ற தன்மையை சொல்றார். இந்த மீட்பை நிறைவேற்ற முடியாம படக்கூடிய பாடுகளை சொல்றார். இந்த கடவுளுடைய சித்தத்துக்கு எதிராக படக்கூடிய அவமானங்களை தான் அப்படி சொல்றார். இந்த இடத்துல அவருடைய சரீரம் தான் நித்திரையா இருக்குது. அவருடைய ஆத்மா அவருடைய மக்கள் செஞ்சுட்டு தான் இருக்குது. அவருடைய இருதயத்துல தொடர்ந்து விண்ணப்பத்தையும் ஊழியத்தினுடைய பாரங்களையும் சுமந்தவரா தூங்கிட்டு இருக்கிறார். அவர் கண்ணை மூடிட்டு இருக்கலாம், சுத்தி என்ன நடக்குது எல்லாமே அவருக்கு தெரியும். என்ன பிரச்சனை நடக்குது எல்லாம் தெரியும். அவர் நித்திரையா இருந்தார்னு சொல்லும் பொழுது பைபிள்லயே ஒரு இடத்துலதான் இயேசுக்கும் நடாசனம். இந்த ஒரு இடத்துலதான் அவர் ஒரு இளைப்பாறுதலை அடைந்தார்னு வேற எங்கேயுமே நம்ம பைபிள் இயேசுவை நீங்க பார்க்கும் பொழுது அது கம்ப்ளீட்டா ஒரு பெரிய ஆக்ஷனை சொல்லுது. அவர் பிறந்ததுல இருந்து இங்க ஓடுறாரு, அங்க ஓடுறாரு, அவருடைய பெற்றோர்கள் பாதிக்கப்படுறாங்க, ஏரோதை கொலை செய்ய தேடுகிறான், கலிலேயாக்கு போறாரு, நாசரேத்துக்கு போறாரு, தேவாலயத்துக்கு வராரு, பண்டிகைக்கு வராரு, பரிசேயர்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கிறாரு, அவங்க அப்பாவோட தச்சன் வேலை பார்க்குறாரு, ஜபாலயத்தில் பிரசங்கம் பண்ணாரு, நோய்களை. வெரி பிஸி மேன். உழைப்புனா உழைப்பு, அவ்வளோ ஒரு உழைப்பு. 3 வருட ஊழிய உழைப்பு என்பது அசாதாரணமான உழைப்பு. 3.5 வருஷ வாழ்க்கை இந்த உலகத்தை புரட்டி போடுதுன்னு சொன்னா அதுல எவ்வளவு அர்ப்பணிப்பு, எவ்வளவு ரத்தம் சிந்துதல், எவ்வளவு வியர்வை, எவ்வளவு பாடு, எவ்வளவு உபதேசம், எத்தனை ஜனங்களை பார்க்குறாரு, எத்தனை கிராமத்துக்கு போறாரு, எத்தனை பட்டணத்துக்கு போறாரு, எவ்வளவு பேருக்கு சுகத்தை கொடுக்குறாரு, உபதேசத்தை பண்றாரு, சிலுவையில ஆவியை ஒப்பு கொடுக்குற வரைக்கும் உழைச்சுக்கிட்டே இருக்கிறார், ரத்தத்தை சிந்துக்கிட்டே இருக்கிறார். ராப்பகலா இரவு முழுவதும் மலையில ஜபம், பகல் முழுவதும் ஊழியம், வருகிற எல்லாருக்கும் ஆலோசனை, குடும்பத்தினுடைய பொறுப்புகளை செய்யறது, சமுதாயத்துல டாக்ஸ் கட்டுறது, எல்லாத்துலயும் மிகப்பெரிய ஒரு உழைப்பாளி, மிகப்பெரிய ஒரு பிஸி மேன். இப்படிப்பட்ட இயேசுவை இந்த ஒரு இடத்துலதான் நம்ம நித்திரையா இருக்கிறாங்க. இப்ப எங்க நித்திரையா இருக்கிறாரு? புயல் அடிக்கும் போது நித்திரையா இருக்கிறார். படகு மூழ்கிட்டு இருக்குது, அவர் தூங்கிட்டு இருக்கிறார். தூங்கிட்டு இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? நடிச்சிட்டு இருக்காருன்னு அர்த்தமா? கண்ணை மூடி புயல் அடிக்கவே தெரியாத மாதிரி இருக்கிறான்னு அர்த்தமா? சில பேர் அவர் தெரிஞ்சு சோதிக்கிறாருன்னு சொல்லிட்டாரு. அப்படிலாம் இல்லை. அந்த வசனத்தை பிளைனா அப்படியே எடுத்துக்கணும். அவர் நித்திரையா இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு டயர்டுல ராப்பகலா உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சு தூங்கிட்டு இருக்கிறாங்க. நைட் ஷிஃப்ட் பார்த்தவங்களாம் நீங்க பாருங்க, நான் வேலை பார்த்துருக்கிறேன். நைட்டு 9 மணிலேருந்து காலையில் 8 மணி 7 மணி வரைக்கும் உழைச்சிட்டிங்கன்னு சொன்னால், பகலில் வந்து அந்த 9 மணிக்கு மேலே நீங்கள் படுத்தீங்கன்னா திரும்ப 4-5 மணிக்கு தான் முழிப்பே வரும். உங்களை கொன்னே போட்டாலும் முழிப்பு வராது. இந்த உடம்பு சில அசாத்தியமான வேலையை செய்யும் பொழுது அதுக்கு ஓய்வு தேவை. 3 நாள் 4 நாள் தூங்காம
தூக்கத்தை ஆவலோடு எதிர்பார்த்து உங்க சரீரம் உங்களை தூக்கத்துக்கு நேராக தள்ளும். அப்படி நீங்க படுத்துட்டீங்கன்னு சொன்னா செத்த போன மாதிரி தூங்குறான்னு சொல்லுவாங்க. சொரணையே இல்லாம தூங்குறான்னு சொல்லலாம். எவ்வளவு அடிச்சாலும் தூங்குறான், எந்திக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்? அவருடைய சரீரம் அவ்வளவு பலவீனப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். அவ்வளவு களைப்படைந்தவரா இருக்கிறாருன்னு அர்த்தம். அவர் புயல் மத்தியில இக்கட்டுகள் மத்தியில தூங்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா எவ்வளவு வலிகளை தாங்கி கொண்டு அந்த சரீரம் கண்ணை துறக்காதபடி, அந்த சரீரம் எந்திக்காத அளவுக்கு களைப்பு அவருக்கு கூடி இருக்குதுங்க. எவ்வளவு ஒரு அழகான காட்சி அந்த ஒரு வசனம் சொல்றது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, இங்க தூங்கிட்டு இருக்கிறார். இந்த இயேசுவை இப்ப யார் வச்சுக்க முடியும்? இந்த இயேசுவை எழுப்புவதற்கு யாருக்கு மனசு வரும்? அவர் தூங்க விடலை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரை எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அவங்களுக்கு புயலை பார்த்த ஆச்சரியத்தை விட இயேசு தூங்குறதை பார்த்த ஆச்சரியம் தான் அதிசயமா இருந்திருக்கு. எப்படி தேவன் நித்திரை அடைந்து கொண்டிருக்கிறார், அவர் எவ்வளவு உழைச்சிருக்கிறாரு, எவ்வளவு அர்ப்பணிச்சிருக்கிறாரு. இரவுல இவங்க தூங்கிட்டாங்க, இரவுல அவர் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். புயலே வந்தாலும் இடியே வந்தாலும் அவர் எழுப்புவதற்கு மனசு வரலாம். நித்திரை அடைய முடியாத கிறிஸ்து நித்திரை அடைஞ்சிட்டு, ஆனால் அவரை வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரை எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். எதுங்க என்ன சொல்லுது? அவங்களுக்கு இயேசுவினுடைய மகிமையை பார்க்க தரல, இயேசுவினுடைய வல்லமையை பார்க்க தரல, இயேசுவினுடைய பரிசுத்தத்தையும் இளைப்பாறுதலையும் பார்க்க தெரியாம புயலை பார்க்குறான், படகை பார்க்குறான், பிரச்சனையை பார்க்குறான். அதனால அவங்க பிரச்சனையை கண்டு புலம்புகிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. இயேசுவை பார்க்காம பிரச்சனையை பார்க்குறான். எப்பயுமே இயேசுவை தொந்தரப்படுத்துறான். பிரச்சனையை பார்த்து முறுமுறுக்கிறவன், புலம்புகிறவன், பயப்படுகிறவன் அவன் கிறிஸ்துவுக்கு கஷ்டத்தை கொண்டு வருவான். அவன் கிறிஸ்துவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருவான். சரி, படகுல புயல் அடிக்குது, கொந்தளிக்குது, படகு மூளை போகுது. படகு மூணுனா இப்ப யாரும் முதல்ல செத்து போறது? அவங்க என்ன முடிச்சிட்டு இருக்காங்க, இவர் தூங்கிட்டு இருக்கிறார். இவர் தான் முதல்ல படகுல மூழ்க போறார். இவருடைய உயிர் தான் முதல்ல போகுது. அவருடைய உயிர் முதல்ல போகுமா? பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவாம கடல்ல மூழ்குவார் அவரு? பிதாவினுடைய சித்தம் நிறைவேறாம அக்கறைக்கு போவோம்னு சொல்லியிருக்காரு, அக்கறையை போய் ரீச் பண்ணாம கடலுக்குள்ள மூழ்குவார் அவரு? அந்த வார்த்தையும் இல்லை, அவங்களுக்கு பற்றுவது இல்லை. அப்படியே படகு மூழ்கி இயேசு மூழ்கினாலும் இயேசு கூட சேர்ந்து மூழ்கிறது தான் சந்தோஷம். இயேசுக்காக இயேசு கூட சேர்ந்து உயிர் அடக்கிறதா சந்தோஷம். அதை அவங்க பார்க்க முடியாது, அவங்களுக்கு செய்ய முடியல. அவங்களுக்கு பிரச்சனையும் புயலும் படகும் தெரிஞ்சிச்சு, இயேசு தெரியல. இயேசு உசுக்கிட்டான். என்னைக்கோ ஒரு நாள் இளைப்பாறுதல் அடைஞ்ச அந்த இயேசு அந்த கடல் வந்து சிறிய கடல் தான், ரொம்ப சீக்கிரமா கடந்து போயிடலாம். ரொம்ப நேரம்லாம் அவர் தூங்கிட்டு வாய்ப்பே இல்லை. ஒரு 20 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் அவர் தூங்கியிருப்பாரு. அதுக்குள்ள புயல் அடிச்சு அவரை உசுப்பி அந்த கொஞ்ச நஞ்ச நித்திரையையும் அவர் தூங்க விடாதபடி கலைச்சிட்டாங்க. அவரை எழுப்பி கத்தி கூப்பாடு போட்டு, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம். செத்துட்டு இருக்கோம். செத்துட்டு இருந்தா எப்படி பேசுற, எப்படி உயிர் இருக்குது உனக்கு? முதல் நீ எப்படி சாவ? அவருடைய பிரசன்னத்துல இருக்கிற பொழுது எப்படி நீ மரணத்துக்கு சந்திப்ப? அவர் கூட இருக்கும் பொழுது படகு எப்படி மூழ்கும்? அவர் கூட இருக்கும் பொழுது படகு எப்படி ஆழத்துக்கு போகும்? புயல் அடிக்கலாம், படகு ஆடலாம், மூடப்படும்படியாக அலைகள் வரலாம், ஆனா படம் மூழ்காது, படகு உடைய, படகு ஒண்ணு இல்லாம போகாது. அந்த நம்பிக்கை அவர்களுக்கு. இயேசு எந்திரிச்சு காற்றை கடலை அதட்டல. இயேசு எந்திரிச்ச உடனே அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி முதல்ல சீசர்கள் அதட்டுறாரு. சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் உலகத்தையும் பார்ப்பவர்கள் விசுவாசத்திலே அற்பமானவர்கள். அதான் அற்ப விசுவாசிங்கிறார். அற்பத்தனமான விசுவாசி, படைப்பு பார்க்கக்கூடிய அற்பமான, சூழ்நிலையை பார்க்கிறவன், மனுஷனை பார்க்கிறவன், பிரச்சனையை பார்த்து கண்டு புலம்புகிறவன் எல்லாம் அற்பமான விசுவாசி. இந்த அற்ப விசுவாசிகள் கிறிஸ்துவுக்கு பயனற்றவர்கள். இந்த அற்ப விசுவாசிகள் கிறிஸ்துவை துக்கப்படுத்துகிறவர்கள். இந்த அற்ப விசுவாசிகள் கிறிஸ்துவுக்கு அவகீர்த்தி உண்டு பண்ணுகிறவர்கள்.
விசுவாசம் எப்பயுமே அற்பமாக இருக்கக்கூடாது, சீப்பாக இருக்கக்கூடாது, போலியாக இருக்கக்கூடாது, குறைவாக இருந்துடக்கூடாது. அற்ப விசுவாசத்தினுடைய அடையாளம் என்னது? கடவுளுடைய பிரசன்னத்தை மறக்கிறது. இயேசு கூட இருக்கிறான்றதை மறந்துட்டான். சூழ்நிலைகளை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கறது, சூழ்நிலை பெருசா படுறது, கடவுளை சிறுசா பார்க்கறது, பிரச்சனையை பெருசா பார்க்கறது, கடவுளுடைய வல்லமை சிறுசா பார்க்கறது, கட்டுப்பாடற்ற உணர்ச்சிகளுக்கு உள்ளாகிறது, திடீர்னு அழுகிறது, திடீர்னு துக்கப்படுறது, பயப்படுறது, புலம்புறது, பகிர்ந்து கொள்கிறது, இதெல்லாம் அற்பத்தனமான விசுவாசம். கூச்சல் போடுறது, முறுமுறுக்கிறது, புறங்கூறுகிறது, இதெல்லாம் இங்கே நடக்கிறத பார்க்கிறோம். ஆனால் அவர் சூழ்நிலைகளை கட்டுப்படுத்துகிறவரா? அவர்கள் அற்ப விசுவாசிகள் என்று சொல்லி அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவங்கள கண்டிச்ச அடுத்த நொடியில இறையாகவே அமைதலாக மார்க்ல சொல்றார். ஒரு வார்த்தை, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. புயல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு நிக்கல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படகு ஸ்டேபிள் ஆகுது. கொந்தளிப்புல அலைகள்ல படகு மூழ்கிட்டு இருந்த நேரத்துல அவர் சொன்ன அந்த வார்த்தையில நிதம்சமாயிருச்சு. ஒரு சத்தம் இல்லாம அலைகள் வந்து காற்று நிறுத்தி படகு ஸ்டேபிளா நிற்கிது. எவ்வளோ பெரிய ஆச்சரியம், எவ்வளோ பெரிய பிரமிப்பு! அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றின் கடலும் ஒரு கீழ்ப்படுகிறது என்று சொன்னார். கடவுளுடைய ஜனங்களை கிறிஸ்துவ தாண்டி இந்த உலகத்துல எந்த சக்தியும் ஒன்றும் செய்ய முடியாது. ரட்சிக்கப்பட்ட விசுவாசியை இந்த உலகம் பயமுறுத்தும், இந்த உலகம் இக்கட்டுக்கு நேராக நடத்தும், இந்த உலகம் முறுமுறுப்புக்கு நேரம் நடத்தும். ஆனா இந்த உலகம் ஒரு பொழுதும் அவர்களை ஆள முடியாது. கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கு கிறிஸ்து தமது ஜனங்களை பாதுகாப்புறதுக்கு இந்த உலகத்துல எதையும் செய்ய வல்லமை உள்ளவர். ஒரு காற்றையும் கடலையும் அந்த சீசன்களுக்காக அமர்த்தி போடுகிறார். அவருடைய ஜனங்களை பாதுகாப்பதற்கு சிங்கங்களுடைய வாய்கள் அனுப்பார். அவருடைய ஜனங்களை பாதுகாப்பதற்கு ராஜாவை சிறைச்சாலையில போடுவார். அவருடைய ஜனங்களை பாதுகாப்பதற்கு ராஜாவை மாட்ட போல குள்ளத்தின வைப்பார். அவருடைய ஜனங்களை பாதுகாப்பதற்கு அக்கினியினுடைய உக்கிரத்தை அவிழ்த்து போடுவார். அவர் எதையும் செய்வார். அவருடைய மக்களை பாதுகாப்பதற்கு உலகத்தையே அழிச்சு உருவாக்கப்படுவதற்கு வல்லமை உள்ளவர். அதை அவருங்க செய்யறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளவர்களை இந்த உலகத்துல எதுவும் அழிக்க முடியாது, அசைக்கவும் முடியாது. இப்ப அமைதி எப்படி உருவாகிறதுனா அவருடைய வார்த்தையின் மூலமா உருவாகும். அவர் எழுந்து நான் வார்த்தையில சொல்றாரு, அமைதி உருவாகிறது. அப்ப இளைப்பாறுதலும் மன ரம்யமும் எப்பொழுதும் கிறிஸ்துவனுடைய வார்த்தையில மட்டும்தான் வருது. இயேசுவினுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதுதான் மன அமைதி. இயேசுவினுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுதுதான் உங்களுக்கு ஆறுதல். உங்க வாழ்க்கையினுடைய புயல்கள் அடங்கணும்னு சொன்னா அவருடைய வார்த்தைக்கு வரணும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய இக்கட்டுகளும் அலைகளும் அமைதியாகணும்னு சொன்னா அவருடைய வார்த்தைக்கு தொடர்ந்து கட்டுப்பட்டு விசுவாசித்தவர்களாக வரணும். இதனுடைய முடிவு என்ன? இப்ப அந்த முன்னாடி வந்த போலியானவர்களுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டம் கிடையாது. முன்னாடி வந்தவங்க வந்தான், கேட்டான், சத்தியத்தை கேட்டான், பயந்துட்டு ஓடி போயிட்டான். இங்க போராட்டங்களை அவர்கள் சகிக்கும் பொழுது முடிவு அவருடைய வல்லமையை பார்க்கிறான். அந்த புயல் அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுது. அந்த புயலுடைய பாதிப்பு அவர் யாரோ, எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள இயேசு நம்ம இருக்கிறார், தேவனுக்கு இணையான எவ்வளவு மகத்துவமான மேசியா நம்ம கூட இருக்கிறார், எவ்வளவு மாட்சியை மிக்க வல்லமையுள்ள ஒரு தேவனை கொண்டிருக்கிறோம் என்பதை ஆச்சரியப்பட்டு படைப்பின் அதிபதியாக அவரை உணர்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறத பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு புயல்களும் அலைகளும் இயேசு யார் என்பதை இன்னும் அதிகமாக காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் அவர் எவ்வளவு வல்லமை படைத்தவர் என்பதை இன்னும் அதிகமாக காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு இக்கட்டும் அவர் எவ்வளவு அதிகாரமுடையவர், எவ்வளவு மகிமைக்குரியவர் என்பதை நமக்கு காட்டுகிறதாக இருக்கிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவரை பின்பற்றுபவர்களுக்கு எல்லா புயல்களும் நன்மைக்கு இதுவாக நடக்கிறது. ரைட். இப்போ இரண்டாவதா இந்த பகுதியில இருந்து நம்ம 5 அடிப்படையான சத்தியங்களை பார்க்கிறோம். கிறிஸ்துவ சீசனாக வாழும் பொழுது, கிறிஸ்துவ சீசனாக வாழ்வது என்பது ஒவ்வொரு நாளும் புயல்களோடு போராடுகிற வாழ்க்கை. மறந்துடாதீங்க, கிறிஸ்தவனாக வாழ்றது என்பது புயல்களோடு போராடுகிற வாழ்க்கை. சத்தியத்தை பின்பற்றினா எதிர்ப்பு வரும், பிரச்சனை வரும்,
அவமானம் வரும், பாடு வரும், நிர்பந்தம் வரும், அதை சார்ந்து வாழும். இரண்டாவது, கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்து ஒரு நொடி கூட விலகி போவதல்ல. அவரை பின்பற்றவர்களை விட்டு விலகி போறதே இல்லை. படகுல தான் இருக்கிறாரு, தூங்கிட்டு தான் இருக்கிறாரு, புயல் தான் அடிக்குது, படகு தான் மூளை போகுது, ஆனா அவர் இருக்கிறார். அவர் இருக்கிற வரைக்கும் அங்க எந்த அசம்பாவிதங்களும் ஒரு பொழுதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் முடிவு வரையும் சக நாளும் உங்களோடு இருக்கிறேன். அந்த புயல் அவர் இருக்கிறார். மூணாவது, கிறிஸ்துவ விசுவாச வாழ்க்கையில அற்ப விசுவாசத்துக்குரியவர்கள் எப்பொழுதும் பிரச்சனைக்குரியவர்கள். விசுவாசத்தில் பலமில்லாதவர்கள் எப்பொழுதும் அவருடைய மகிமையை குலைத்துக் கொள்கிறவர்கள். விசுவாசத்துல பலவீனமானவன் அவருக்கும் கஷ்டம், அவருடைய திருச்சபைக்கும் கஷ்டம். விசுவாசத்துல பலவீனமானவன் அவரையும் துக்கப்படுத்துவான், அவருடைய சபையும் வளர விடாம செய்வான். நாலாவது, கிறிஸ்துவ பின்பற்றக்கூடிய அந்த விசுவாச வாழ்க்கையில வேதத்தின் மூலமாக மட்டும்தான் கிறிஸ்து விசுவாசத்தை பலப்படுத்தவும் இளைப்பாறுதலை தரவும் செய்கிறார். கடவுளை ஆராதிக்க வராம, கடவுளுடைய வார்த்தையை கேட்க வராம புயல் அடங்காது. கடவுளுடைய வார்த்தையும் ஆராதனையும் பிரதானப்படுத்தாம விசுவாசம் பலப்படாது. விசுவாசம் பலமடையணும், பிரச்சனை சரியாகணும், புயல் அடங்கணும்னு சொன்னா ஆராதிக்க வரணும், அவர் இருக்கிற இடத்துக்கு வரணும், அவருடைய பிரசன்னத்துக்கும் அவருடைய வார்த்தைக்கும் தொடர்ச்சியாக வர வேண்டும் என்பதை பார்க்கிறோம். ஐந்தாவதாக, கிறிஸ்தவ விசுவாசியுடைய வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கை நடக்கிற எல்லாவற்றிலும் தமது மகிமையை வெளிப்படுத்தி நன்மையாக முடிய பண்ணுகிறார். என்ன நடந்தாலும், மரணமே வந்தாலும், எவ்வளவு இக்கட்டுகளில் போனாலும், எவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்தாலும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணுறார். இந்த நம்பிக்கை இருக்குதா? ரட்சிக்கப்பட்ட எனக்கு எங்க பிரச்சனை? நான் கிறிஸ்துவை பின்பற்றுறேன், எனக்கு எங்க உபத்திரவம்? நான் கிறிஸ்துவை பின்பற்றுறேன், என் வாழ்க்கையில எங்க அடி மேல அடி? இந்த அடிப்படையான சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். அவரை பின்பற்றும் பொழுது உபத்திரவங்களும் பாடுகளும் அவரை இன்னும் அதிகமாக அறிவதற்கும், அவரை பற்றி கொள்வதற்கும், அவரை விசுவாசிப்பதற்கும், விசுவாசத்திலே பலமடைவதற்கும், அவரை மகிமைப்படுத்துவதற்கும் நியமிக்கப்படுகிறது. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? எப்படி இருக்கிறோம்? அற்பமான சீசர்களை போல விசுவாசத்தை கொண்டு சொன்ன மனம் திரும்பி, ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும், என் புயல்களை அமைத்து போடும், எனது இக்கட்டுகளை நீக்கி போடும், என் பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய இந்த போலியான காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடும் கேட்கும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்தி நிற்கிறவராக இருக்கிறார். கடைசியா 28-34 வசனம். முதல்ல நம்ம பார்க்கிறோம், அவர் போலியானவர்களை நிராகரிக்கக்கூடிய ஒரு ராஜாவாக இருக்கிறார். இரண்டாவது, அவர் விசுவாசிப்பவர்களை பாதுகாக்கிற ராஜாவாக இருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களுக்கு அடைக்கலமும் பலமுமாக இருக்கிறார். மூணாவதாக, நிராகரிப்பவர்களை நியாயம் தீர்க்க ராஜாவாக இருக்கிறார். 28-34 வாசிங்க. 28-34. அவர் அக்கறையில் பொறுப்பினை நாட்டில் வந்தபோது விசாரித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளில் இருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவரும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்திலே அநேகம் பள்ளி கூட்டமாக வேண்டி கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீ எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பள்ளிக்கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பள்ளிக்கூட்டத்தில் போயின. அப்பொழுது பள்ளிக்கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. அவைகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவத்தையும் அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். மூணாவது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இயேசு தமது வல்லமை எவ்வளவு தூரம் வெளிப்படுத்துகிறார். போலியாருடைய இருதயத்தை ஆராய்ந்து நிராகரிக்கிறார். தன்னுடைய மெய்யான சீசர்களை பாதுகாக்கிறார். இப்போ அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்துக்கு வராங்க. இந்த கெனசரேத் என்பது யூத சமுதாய மக்கள் குறைவா வாழக்கூடிய பகுதி. இந்த கெனசரேத் என்பது புறஜாதிகள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி, பல தெய்வ வழிபாடுகள் அதிகமுள்ள பகுதி, பல பாவகரமான, துன்மார்க்கமான, மோசமான மக்கள் சூழ்ந்துள்ள ஒரு பகுதி தான் இந்த கெனசரேத் நாடு. இந்த கெனசரேத்துக்கு அவர் வர்றாரு.
வந்த உடனே முதல் விஷயம் அங்கே பார்க்கணும், பிசாசு பிடித்திருந்த 2 பேர். மார்க்ல ஒருத்தர் சொல்றாரு, மத்தேயு 2 பேர் சொல்லி சொல்றாரு. அவங்க பிரேத கல்லறைகள் வந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். வேற ஒரு விஷயம் தெளிவா சொல்லுது, இந்த உலகத்துல பிசாசினுடைய வல்லமை காணப்படுதுன்னு சொல்றது. பிசாசுன்றவன் இன்னைக்கு உலகம் ரொம்ப தவறா புரிஞ்சுட்டு இருக்கு. உலகம் இந்த சினிமால மூவியில வர்ற மாதிரி ரொம்ப தவறா பிசாசை குறித்து சொல்றாங்க. பிசாசு அவன் இருட்டில் இருக்கிறான், ஆவியில இருக்கிறான், கண்ணு பெருசா இருக்கும், நாக்கு சகப்பா இருக்கும், வெள்ளை சேலை கட்டி வருவான், தலையை விரிச்சு போட்டு வருவான். இப்படி பல விஷயங்கள், பல தவறான நம்பிக்கைகள் மக்களுடைய வாழ்க்கையில இருக்கு. இந்த இடத்துல தெளிவா சொல்லுது, ஒரு பிசாசு பிடிச்சிருந்தவன் எப்படி இருப்பான், பிசாசனுடைய ஆளுகள் இருக்கக்கூடிய மனிதனுடைய நிலை என்ன, இயேசு எப்படி அணுகிறார்னு சொல்லி பார்க்கணும். முதல்ல அவன் எங்க இருக்கிறான், அவனுடைய இடத்த சொல்லுது, அவன் பிரேத கல்லறைகள்லாம் இருக்கிறான்னு சொல்லி சொல்லுது. அடுத்து சொல்லுது, அவர்கள் கொடியராக இருந்தார்கள் சொல்லி பார்க்கணும். எந்த மனிதனையும் அவர்கள் தங்களோடு இணைத்துக் கொள்ளலன்னு சொல்லி பார்க்கணும். பார்க்கும் பொழுது அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தார்கள் சொல்லி அவர் சொல்றார். அவர்கள் தங்களை தாங்களே காயப்படுத்தி கொண்டிருந்தார்கள் சொல்லி சொல்றார். மலைகள்லையும் குகைகள்ல இருந்து கூக்குரல் இட்டாங்கன்னு சொல்லி அவர் சொல்றார். ரைட். பிசாசு பிடிச்சிருந்தவனா முதல்ல அவன் அசுத்த வாழ்க்கையில் நிலைத்திருப்பவன். வீட்டில் வாழலை, மக்களோட வாழ பிடிக்கல, அவன் தனிமையை விரும்புறான். ஒரு மனுஷன் தனிமையா இருக்கிறான்னு சொன்னாவே, அவன் மக்களோடு சேர்ந்து வாழ பிரியப்படலன்னு சொன்னாவே பிசாசுடைய ஆளுகைக்குள்ளாக தன்னை இணைத்து கொண்டான் அர்த்தம். கடவுளுடைய படைப்பு பிடிக்காது, கடவுள் நியமித்த குடும்பம் பிடிக்காது, கடவுள் நியமித்த சட்டம் பிடிக்காது, கடவுள் நியமித்த எல்லாவற்றிலும் வெறுமையையும் கோபத்தையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலேயே வாழ்றான். எலும்புகள் இருக்கக்கூடிய இடம், மரணங்கள் இருக்கக்கூடிய இடம், சாவுகள் இருக்கக்கூடிய இடம், அசுத்தங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நான் வாழ்க்கையை விரும்புகிறான். அவன் அடங்காதவன். சங்கினால் விலங்கு போட்டு கட்டாலும் உடைச்சிட்டு வர்றான். கட்டுப்பாடு இல்லாதவன். அவன் நினைச்சபடி வாழ ஆசைப்படுறவன், மக்களை காயப்படுத்துறவன், கலகக்காரன், ஒழுக்கம் இல்லாதவன், எந்த விதமான சட்டமும் இல்லாதவன், சுய இச்சையின்படி வாழுகிறவன், நினைச்சபடி அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, துன்பப்படுத்துறது, தற்கொலை எண்ணம் அதிகமா இருக்கிறவன், தன்னைத்தானே காயப்படுத்தி தற்கொலை எண்ணம் கொண்டுகிறவன், மனுஷ கொலைபாதகன். இதுதான் பிசாசு பிடிச்சவனுடைய அடிப்படையான தன்மை. ஒரு மனுஷன் பிசாசனுடைய ஆளுகையில் இருக்கும் பொழுது கடவுளை தேட மாட்டான், கடவுளை பிடிக்காது, அவனுக்கு மனித சமுதாய ஐக்கியத்தில் இருக்க மாட்டான். அவன் குத்து பிடிச்சவனை போல தனிமையாக இருப்பான், கோபத்தில் இருப்பான், வெறியில் இருப்பான், இன்னொருத்தனை போட்டு அடிப்பான், தன்னை காயத்தைப்படுத்துவான், தாய்ச்சியின்படி வாழ பிரியப்படுவான், அடங்க மாட்டான், சொல் பேச்சு கேட்க மாட்டான், கலகம் செய்வான். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனுடைய இது எக்ஸ்ட்ரீம். இதெல்லாம் உருவாகி இந்த நிலையில வந்து நிற்பான். கட்டுப்படுத்த முடியாத மிருகத்தை விட மோசமான நிலையில வந்து நிற்பான். ஆனா இயேசு வந்த உடனே இயேசுக்கு எதிராக புறப்பட்டு வர்றான். ஏன்னா இயேசு சொல்றாரு, அசுத்தாவியே அவனை விட்டு புறப்பட்டு போன்னு இயேசு தூரத்துல இருந்து கட்டளை போகிறார். அதனால அவங்க எல்லாம் புறப்பட்டு வர்றத அங்க பார்க்கணும். ரைட். பிசாசு இந்த உலகத்துல இருந்தாலும் பிசாசு கடவுளுக்கு கட்டுப்பட்டாங்க. பிசாசுக்கு சுய அதிகாரம் கிடையாது. பிசாசு என்ன செஞ்சாலும் கடவுளுடைய அனுமதியோட மட்டும்தான் செய்ய முடியும். அவன் இயேசுவுக்கு எதிரி கிடையாது, இயேசுவை எதிர்த்து வாழ்றவன் இல்லை, இயேசுடைய அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கட்டுப்பட்டவன் என்பதை பார்க்கணும். அவன் ஓடி வந்து அங்க என்ன சொல்றான், அவர்கள் மிகவும் கொடியராக இருந்தாங்க, ஒருவரும் நடக்க முடியல. அவர்கள் இயேசுவை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். ஒரு பிசாசுக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு பாருங்க. இயேசுன்றான், இயேசுவ தேவனுடைய குமாரனேன்றான். பைபிளை ஒரு மனுஷன் கூட கூப்பிடல. பிசாசு தான் முதல்ல இயேசுவ தேவனுடைய குமாரனேன்றான். அவர் எங்களை வேதனைப்படுத்த வராருன்றான். காலம் வரும் முன்னேன்னு சொல்றான். பிசாசு இயேசுவால நியாயம் தீர்க்கப்படுவோன்றதை அறிஞ்சிருக்கிறான். இயேசுவால தான் ஆக்கினை தீர்ப்பு அடைவோன்றதை அவன் அறிஞ்சிருக்கிறான். இயேசுவின் இடத்துல இரக்கத்தையும் பொறுமையும் கெஞ்சி நிற்கிறான். எங்களை வேதனைப்படுத்தாதீங்கன்னு சொல்றான். நீர் எங்களை துரத்துவீரினால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்திலே போகும்படி உத்தரவு கொடுக்கும் என்று அவர்களை வேண்டிக் கொண்டான். அப்ப அந்த கெனசரேத்து மக்கள் பன்றி மேய்க்கக்கூடிய தொழிலை பிரதானமாக செஞ்சாங்க. மார்க்கு சொல்ல 2000 பன்னி மேய்ச்ச இடம்னு சொல்லப்படுது. 2000 பன்னி உள்ள இடம்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய இடம். 2000 பன்னியை மேய்க்கக்கூடிய மெய்ப்பர்கள் எவ்வளோ பேர் இருந்திருப்பான்.
ஒரு 10 பேர் ஒரு பண்ணையை மேய்ச்சாலும் 200 பேர் அங்கே கூடி இருக்கலாம். 200 மெய்ப்பர்கள் கொண்ட ஒரு பெரும் திறமான ஒரு கூட்டம் அங்கே இருக்குது. இயேசுவின் இடத்துல இறக்கத்துக்காக கெஞ்சுகிறத, பொறுமைக்காக கெஞ்சுகிறத பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு முன்பாக பிசாசும் அவனது கூட்டமும் வல்லமையற்ற ஒரு அடிமை நாய்கள் அப்படின்றத இந்த பகுதி நமக்கு சொல்லுது. இயேசுவை மீறி பிசாசு எந்த வல்லமையும் செய்ய முடியாது. இயேசுவோட அதிகாரத்தை மீறி இந்த உலகத்தை செய்ய முடியாது. பிசாசுடைய ஒரே ஒரு நோக்கம் கடவுளுடைய திட்டத்தை அளிக்கிறது, கடவுளுடைய வார்த்தையை அளிக்கிறது, கடவுளுடைய படைப்பு அளிக்கிறது, கடவுளுடைய மனுஷன் அழைக்கிறது. அதுதான் பிசாசுடைய பெரும்பாலான திட்டம். இப்போ அவன் மனுஷன் அழைச்சான், இப்போ அவன் சொல்ல நீங்கள் எங்களை துரத்துங்கன்னு சொன்னால் அந்த பன்றி கூட்டங்களுக்கு போக எங்களை அனுமதி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறான். பைபிள் இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பிசாசு ஒரு மிருகத்துக்குள்ள போக முடியும்னு சொல்லுது. வேற எந்த இடத்துலையும் இதுக்கான எவிடன்ஸ் இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஏன் ஆண்டவர் இதை அனுமதிச்சார்னு பார்க்கும் பொழுது, அந்த கெனசரேத்து மக்கள் பன்றியை தெய்வமாக வணங்கி கொண்டிருந்தார். அவங்களுக்கு பன்றி வாழ்வாதாரத்தினுடைய ஒரு பொக்கிஷம். பன்றி என்பது அவர்களுடைய பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்ட வந்தது. அதை தொழுது கொண்டாங்க, அதை வச்சு வியாபாரம் பண்ணாங்க. ஏசு அதை நியாயம் தீர்க்கிறார். அந்த ஜனங்களுடைய தவறான விக்கிரக வழிபாடு, அந்த ஜனங்களுடைய தவறான நம்பிக்கை, போலியான வாழ்க்கை, அசுத்தமான எண்ணம், இதை எல்லாத்தையும் நியாயம் தீர்க்கும்படியா அந்த பிசாசுக்கு அந்த பன்றிகளுக்குள்ள அனுப்பி அந்த பன்றி மேய்த்தவர்களுக்கும் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையினுடைய பாவத்தை சுட்டி காட்டார். நீ போலியான ஒன்று வணங்கிட்டு இருக்க, அசுத்தமான ஒன்று வணங்கிட்டு இருக்க, உன் வாழ்க்கை சரியில்லை, உன் வாழ்க்கை அசுத்தமாக இருக்குது, நீ கடவுளுடைய நியாய தீர்ப்புக்கும் ஆக்கினை தீர்ப்புக்கும் ஏதுவானவன். மேய்க்கிறவன் எல்லாம் அவர் பிசாசுகிட்ட பேசுறத பார்க்குறார், பிசாசு இயேசுகிட்ட பேசுறத பார்க்குறார், பிசாசுக்கு இருக்கக்கூடிய நியாய தீர்ப்பையும் ஆக்கினையும் பார்க்குறார். இதே நியாய தீர்ப்பு உனக்கு இருக்குது, இந்த பிசாசுக்கு வழங்கக்கூடிய ஆக்கினை நியாய தீர்ப்பு உனக்கு இருக்குதுன்ற எச்சரிப்பை ஆண்டவர் அந்த மக்களுக்கு கொடுக்கிறார். இங்கே பிரதானமாக என்ன சொல்கிறோம், இயேசுவினுடைய வல்லமையான சுவிசேஷம் அந்த மக்களுக்கு அடையாளமாக அறிவிக்கப்படுகிறது. இப்போ அந்த பன்றி மேய்த்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, 33ஆம் வசனத்தில் அவங்க ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்தவர்களுக்கும் சம்பவித்தவை அறிவித்தார்கள். ஊரில் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் வேலைக்காரன், அவங்க பெரிய ஒரு பொருளாதாரம் பாதிக்கப்படுது, ஒரு பெரிய தொழில் வர்த்தகம் பாதிக்கப்படுது. 200 பெண்ணுகளை ஒரே நேரத்தில் அழிஞ்சு போச்சு. அதை கொண்டு போய் அந்த எஜமான்கிட்டே மக்கள்கிட்டே சொல்றாங்க. இப்போ அந்த பட்டணத்தார் எல்லாரும் கேள்விப்பட்டு இயேசு கதிர் கொண்டு வர்றாங்க. பிசாசு என்ன பேசுச்சுன்னு சொல்றான், அந்த கல்லறைகளில் அநேகர் கொடுமைப்படுத்தி மோசமாக வாழ்ந்த அந்த மக்கள், அந்த மனிதர்கள் எப்படி சுகப்படுத்தப்பட்டாங்கன்னு சொல்லப்படுகிறது, அவர்கள் புத்தி தெளிந்து மாற்றப்பட்டதும் சொல்லப்படுகிறது. ஆனால் அவங்க இயேசுக்கு எதிர்கொண்டு வந்து அந்த மனுஷனையும் பார்க்குறாங்க, அந்த பன்றியையும் பார்க்குறாங்க. ஒரு 2 மனிதர்கள் பிசாசுடைய ஆளுகையிலிருந்து மீட்கப்பட்டு புத்தி தெளிந்து இப்போ அந்த ஊருக்கே ஒரு பெரிய விடுதலை. அவங்க யாரும் அந்த ஊருடைய எல்லை கடந்து போகாதபடி ஊர் எல்லையில தான் அவங்க இருக்கிறாங்க. ஊருக்குள்ள இருக்க எவனும் வெளியே போய் வியாபாரம் பண்ண முடியாது, யாருடைய ஐக்கியப்பட முடியாது. ஏன்னா அவங்களை அழிச்சு போடுறதுக்கு அந்த கலரில் இருக்கிறவங்க அந்த பிசாசு பிடிச்சவங்க இருக்கிறாங்க. அப்போ ஏசு அதுல இருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுத்துருக்காங்க. இயேசு தன்னுடைய வல்லமையை காண்பித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்து இக்கட்டுகளை நீக்கி அவர்களுக்கு ஒரு மீட்பின் வழியை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு ஒரு உண்மையான சத்தியத்தை மேன்மையை வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த மனிதனுக்கு காண்பிக்கப்பட்ட இயேசுவினுடைய இறக்கத்தை ரட்சிப்பையும் அவன் பார்க்க முடியல. அவங்க செத்து போன பண்ணியை பார்த்துட்டு இருக்கிறான். ஐயோ இவ்வளோ பண்ணி லாஸ் ஆயிடுச்சு, இவ்வளோ பொருளாதாரம் போயிடுச்சு, இவ்வளோ இக்கட்டை இழந்துட்டோம்னு சொல்லி தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை எண்ணிக் கொண்டார்கள். தயவு செஞ்சு இங்கே போயிருக்கு. எல்லா ஊர்லையும் இயேசு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறான். எப்படா நம்ம ஊருக்கு அவர் வருவார்னு காத்துட்டு இருக்கிறான். இயேசு மனமும் ஒரு மேன்மையான மகிமையை வெளிப்படுத்துறாரு. அவங்களாம் அவர் நிராகரிக்கிறாங்க. இதை என்ன சொல்கிறது பிரதானம்? ஆவிக்குரிய குருடர்கள் வெளிச்சத்தின் மகிமையை ஒருபொழுதும் அறிய மாட்டார்கள். எவ்வளவு பெரிய அற்புதம் நடந்திருக்கு, விசுவாசம் கொடுக்க. அற்புதம் விசுவாசத்துக்கு தராது. விசுவாசம் பிடிச்சவனுக்கு ஒரு அற்புதம், 2000 பன்னிகளுக்கு ஒரு அற்புதம் நடக்குது. ஒருத்தன் நம்ம விசுவாசம் ஊரே கூடி இயேசுவை நிராகரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இருள விரும்புகிறவனுக்கு ஒளியினுடைய அருமை தெரியாது. அசுத்தத்தை விரும்புகிறவனுக்கு பரிசுத்தினுடைய மேன்மை புரியாது. பன்றிகளுக்கு முத்துக்களின் அருமை தெரியாது. அதான் சொல்றார், பன்னிக்கு முன்னாடி முத்த போடாதுன்னு சொன்னார். பூலோக பொக்கிஷத்திற்காக அவர்கள் பரலோக மகிமை இழந்து விட்டார்கள். அவனுடைய பொருளாதாரம், வேலை பாதிக்கப்பட்டுச்சு, பணம் பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி
இயேசுவை நிராகரிச்சுட்டான். இது எதை காட்டுதுன்னு சொன்னா, மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்தும் பிசாசுடைய பிடிதியிலிருந்து விடுதலை பெறுகிறத விட இந்த உலகத்தினுடைய ஆதாயங்கள் மூலமா, வசதிகள் மூலமாக வாழ்க்கையை தொடரதான் விரும்புகிறான். அவனுக்கு சுய இச்சையை வாழதான் விரும்புகிறான். அவன் பாவத்தை விடவோ பிசாசுடைய அடிமைத்தனத்தை விடவோ அவன் விரும்புறது இல்லைன்றதை பார்க்கிறோம். அவர்கள் இயேசுவினுடைய வல்லமையை கண்டார்கள், ஆனால் அவரை தேவனாக நிராகரித்தார்கள். இயேசுவினுடைய அற்புதத்தை கண்டார்கள், பெரிய அடையாளங்களை கண்டார்கள், ஆனால் ரட்சிப்புக்கும் விசுவாசத்துக்கு ஒருபோது அவர்கள் வர மறுத்தார்கள். ரொம்ப ஆபத்தான மனிதர்கள். கடவுளுடைய மகிமையை உணர்ந்து சத்தியத்தை கேட்டு மேன்மைகளை புரிஞ்சு அவர் எப்படிப்பட்டவர்களுக்கு தெரிந்து துணிகரமாக பரிசுத்த ஆவிக்கு எதிரான பாவம் நடந்ததுதான். சத்தியத்தை அறிஞ்சு இயேசுவை தெரிஞ்சு இயேசுடைய வல்லமையை ருசி பார்த்து அடையாளத்தோடு ஆதாரத்தோடு பார்த்து அவர் நிராகரிக்கிறது ஆபத்தானது. இந்த ராஜா எப்படிப்பட்டவர்? அவர் நிராகரிப்பவர்களை நியாயம் தீர்க்கிற ராஜா. அவர் நிராகரிக்கிற ஜனங்களை அவர் நியாயம் தீர்க்காம விட மாட்டார். ரைட். இப்ப இந்த கடைசியா 4 விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். இது முதல்ல என்ன சொல்றதுன்னு சொன்னா, கிறிஸ்துவற்ற ஒவ்வொரு மனிதனும் பிசாசின் பிடியிலும் பாவத்தின் பிடியிலும் இருக்கிறான். இயேசு இல்லாதவன் இப்படிதான் இருக்கிறான். இயேசு இல்லாதவன் பாவத்தை விரும்புவான். இயேசு இல்லாதவன் தனிமையை விரும்புவான். இயேசு இல்லாதவன் மனிதனோட அன்பா இருக்க மாட்டான். இயேசு இல்லாதவன் உறவை கட்ட மாட்டான். இயேசு இல்லாதவன் ஐக்கியத்தை மீறுவான். சுய இச்சையின்படி வாழ்வான். சட்டம் இல்லாமல் வாழ்வான். ஒழுக்கமாக வாழ மாட்டான். கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பான். தான் நினைச்சபடி உட்காருவான், நடந்து போவான். இரண்டாவது என்ன சொல்லுது? பாவத்தின் பிடியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கு நியாய தீர்ப்பும் ஆக்கினை தீர்ப்பும் உண்டு. பிசாசுக்கு ஆக்கினை இருக்குது, அந்த கனசேத்து மக்களுக்கும் ஆக்கினை இருக்கு. கடவுள் அப்படியே இஷ்டத்துக்கு விட மாட்டார். கடவுள் பாவத்தை நியாயம் தீர்க்காம விட மாட்டார். மூணாவது என்ன சொல்றது? கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவராக இருக்கிறார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியே தேவகுமாரன் உலகத்துல வந்தார். பாவத்துக்கான ஒவ்வொரு கிரியைகளுக்கும் மனுஷன் கணக்கு ஒப்புவிக்கணும், அவர் விசாரிக்கிறவரா இருக்கிறார். கடைசியா 4வதா, இயேசுவையும் சுவிசேஷத்தை நிராகரிக்கக்கூடிய எல்லா மனிதனுக்கும் நித்திய நரகம் உண்டு. இந்த ஜனங்கள் இயேசுவை நிராகரிச்சாங்க, அதுக்கான விலை கிரயத்தை அவர்கள் கட்டாயம் செலுத்தணும். நியாயத்தீர்ப்பினால இந்த கூடி வந்த மக்கள் அவர் நிராகரிச்சதுக்கான கணக்கு ஒப்புவித்து நித்திய தேவ கோபத்துக்கு ஆளாகுவார்கள் என்பதை பார்க்கணும். மத்திய 8ஆம் அதிகாரத்தில் இறுதியாக தான் சொல்லி முடிக்கிறார். இந்த புறஜாதியனுக்கு நடைபெற்ற இந்த சம்பவம் யூதனாகிய உனக்கு நடைபெறும். இந்த மேசியாவை நிராகரிச்ச நீ, இந்த மேசியாவை சிலுவையில் அறைஞ்ச உன்னை கடவுள் நியாயம் தீர்க்காம விடமாட்டாரு. இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை விசுவாசிக்காம போன உனக்கு நீதியான தேவ கோபம் உண்டு. அவர் பிசாச நியாயம் தீர்க்கும்படியாக இருக்கிறவர். பிசாசின் கூட்டமாகிய உன்னையும் நியாயம் தீர்க்கும்படியாக இருக்கிறவர் சொல்றார். இயேசுனுடைய ராஜரீகத்தை நம்ம உரியும் பொழுது இந்த 4 காரியங்கள் நமக்கு பிரதானமாக சொல்லும். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? நம்ம உண்மையாக இயேசுவை பின்பற்றுகிறோம்னு சொன்னா நம்முடைய விசுவாசம் போலியானதான் ஆராய்ச்சி பாருங்க. அந்த வேத பாரகனை போல அந்த போலியா இயேசுவை பின்பற்றுகிறவனை போல நீங்க சொன்னா மறந்துருங்க. ஆனவரே, நான் ஏன் நன்மைக்காண்டி உங்களை தேடி வரேன், என் வாழ்க்கையினுடைய சந்தோஷத்துக்காண்டி உங்களை தேடி வரேன், நான் எனக்காக உங்களை பயன்படுத்துறதுக்காக வர்றேன், என்னை மாற்றுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை சிலுவையின் மூலமாக மன்னிப்பை இறக்கத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி கேட்கணும். உண்மையான விசுவாசம் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் புயல்கள் உண்டுன்றதை மறக்காதீங்க. புயல்கள் மத்தியில் அவர் கூட இருக்கிறார். புயல்கள் மத்தியில் உங்களை மீட்கிறவராக இருக்கிறார், பாதுகாப்பவராக இருக்கிறார், உங்களுடைய விசுவாசம் ஸ்திரப்படுத்துறவராக இருக்கிறார், தனது மகிமையை வெளிப்படுத்துறவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, உலகத்தில் நீங்கள் எவ்வளோ புறக்கணிக்கப்பட்டால் அவமானத்துக்கு உள்ள போனாலும் அவருடைய இரக்கமும் தயவும் பிரசன்னமும் மீட்பும் மகிமையும் உங்கள் கூட இருக்குதுன்றதை மறந்துடாங்க. ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தார். இறுதியா இப்படிப்பட்ட மேன்மையான கிறிஸ்துவால் இன்னமும் நீங்கள் ரட்சிக்கப்படாம உங்கள் வாழ்க்கையை அவருக்கென்று ஒப்பு கொடுக்காம தொடர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய மகிமையை கண்டு சத்தியத்தை அறிஞ்சு அவர் நிராகரிக்கிறவர்களாக இருக்கீங்கன்னு சொன்னால் மனம் திரும்புங்க. இந்த மனம் திரும்பாமல் போனால் உங்களுக்கு நிச்சயமான ஒரு நியாய தீர்ப்பு ஆக்கிலே இருக்குது. கடவுளுடைய கோபம் உங்கள் மேலே இருக்குது. கடவுள் தனது கோபத்தை தீர்க்குவதற்கு தனது சொந்த குமாரனை நியாயம் தீர்த்தவர். சிலுவையில் தேவகுமாரனை கொன்று புதைத்தவர் உங்கள் பாவத்தை சும்மா விடமாட்டாரு. நீ வாழ்கிற ஒவ்வொரு பாவ செயல்களுக்கும் அவர் கணக்கு ஒப்பு கொடுத்து ஆகணும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும் வரவன் நியாயமாக தீர்க்கப்படும் என்பதை மறந்துடாங்க. மனம் திரும்புங்க. இயேசுவின் இடத்துல இரக்கத்தை கேளுங்க, மன்னிப்பை கேளுங்க, பாவ விடுதலையை கேளுங்க, ரட்சிப்பை கேளுங்க. அவர் நமக்கு பரிசுத்த வாழ்க்கையை கிருபையாக தருவாராக. ஆமென்.
Thank